தமிழ்நாட்டு மக்களுடைய நாடியை பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி பார்த்துருக்காங்க. அப்படி பிடிச்சி பார்த்ததுல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்குது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அவங்க நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்றாங்க. நீங்க போய் நேர்ல பார்த்துட்டு வர்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. என்ன வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படை படுத்து விடும். அவ்வளவுதானே. 4 வருஷம் இவங்க பண்ற அலப்பறைக்கு இவங்க காட்டுற இந்த ஆட்சிக்கு அது வந்து சாதிய ரீதியான கொடுமைகளாக இருக்கலாம், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளாக இருக்கலாம், அல்லது எல்லாமே இவங்க ஆடுற ஆணவமா இருக்கலாம், சோசியல் மீடியாவா இருக்கலாம், சமூக ஊடகங்கள் அவங்க பண்றது மேடைகள் எல்லாமே சேர்த்து இந்த கருப்பு சங்கிகளுக்கு, இந்த கருப்பு சிவப்பு சங்கிகளுக்கு காவி சங்கிகள் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் யோசிச்சு இவங்களுக்கு மாத்தி ஓட்டு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு பாரு, அந்த அளவு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தொகுதிக்கு நீ என்ன பண்ணிருக்கியோ அதை முதல்ல காட்டு, அப்புறமா நான் உனக்கு போறேன் ஓட்டு. இவருக்கு ஓட்டு போட்டு இவரு பொண்டாட்டி இவரு புள்ள இவங்களே பெரிய ஆள் வந்தா நாங்க எப்படி பெரிய ஆள் வர்றது? இன்னைக்கெல்லாம் நாங்க வேர்வை சிந்தணும், ரத்தத்தை சிந்தணும் அப்படின்னு நாங்க பிரயோஜனம். சரி, இந்த இடம் எடுக்கறாங்க, இந்த இடத்துல என்ன வரப்போகுது நாங்க அது கேக்குறோம். எங்களுக்கு மேல எங்களுக்கு பிரஷர் வருது. அந்த பிரஷர் யாரு? நான் ஒன்னு சொல்றேன், நான் திமுக சொல்லல, நான் பக்கத்து திமுக, நாங்க பரம்பரை எல்லாம் திமுக தான். எங்க வீட்டுல கூட பணமா சொல்ல நாங்க அரசாங்கத்துல எதுவும் எதிர்பார்க்கல. எங்களை நிம்மதியா இந்த இடத்துல எங்களை இருக்க விட்டா போதும். நாங்க ஸ்டாலின் ஐயா நான் கேக்குறேன், நாங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டதுக்கு நாங்க நடுத்தர நிக்கிறோமா அப்படின்னு சொல்லி போன தடவை திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களே சொல்ற அளவுக்கு ஒரு ஆட்சி 4 வருஷத்துல நம்ம நடத்தி வச்சிருக்கிறதுனால ஒன்னும் பண்ண முடியாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு வச்சுக்க. உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படிதான் இருக்குது மக்களுடைய மனநிலை. இப்ப பாருங்க, RSS உள்ள பூந்துரும் சொல்லி தான் நீங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப திண்ணை பிரச்சாரம் பண்ண போறாங்களாம். ஸ்டாலின் வரான். என்னண்ணே எப்படி இருக்குண்ணே? மன்னா மாதம் மும்மாறி பொடிக்கிறது மன்னா. மக்கள் மகிழ்ச்சியாக சுபிட்சமாக இருக்கிறார்கள் மன்னா. 26 தேர்தலில் கடந்த முறை கொடுத்ததை விட 220 இடங்களில் திமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மன்னா. அப்படியா? 220 தொட்டலாமா? டெஃபினெட்லி சார். வெரி குட். அது எப்படி என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணாலும் திமுக உள்ள கொண்டு போய் பிதுக்குனாலும் யாரும் வந்து இறக்கப்பட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் வேற யாருமே இல்ல, நீங்களே தான். இந்த 4.5 வருஷம் ஆட்சி தான், வேற ஒண்ணும் இல்ல. வெக்கமா இல்ல உனக்கு? அந்த கட்சி தொண்டன் வர சொல்லி தலைவன் ஏன் இப்படி பண்ணா தெரியும். मित्रों, तमिलनाडु की डीएमके सरकार ने भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है. இங்க ஆட்சியில் இருக்கிற திமுக ஊழல் 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 என்று ஊழலில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும். மத்திய உள்துறை அமைச்சர் மதுரையில் பேசிய பேச்சு திமுகவின் தூக்கத்தை கலைத்திருக்கிறது. ஆனா இந்த தடவை 35,775 கோடி ரூபாய் முறைகேடு ஊழல் நடந்திருக்குது. இதை சும்மா விட மாட்டோம், நோண்டி நொங்கெடுக்காம விட மாட்டோம், பிதுக்க போகிறோம். இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. மீண்டும் டெல்லிக்கு படையெடுக்க முடிவெடுத்திருக்கிறார் முதன்மையானவர். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அமித்ஷா வருகை தமிழக அரசியல் கட்சிகளிடையே பெரும் பரபரப்பை கிளப்பியது. குறிப்பாக ஆளும் தரப்பான திமுக அமித்ஷாவின் பேச்சை உன்னிப்பாக கவனித்து வந்தார்கள். என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? ஸ்டாலின் சாப், ஹிசாப் கிதாப் दीजिए, कितने वादे पूरे किए? உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை எடுத்துட்டு வாங்க, அதை பார்த்து சொல்லுங்க நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று. நீங்க சொல்றது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. 99ல நீங்க விட்டது மட்டும் சொல்லட்டுமா? நீட் தேர்வு ரத்து, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கேஸ் சிலிண்டர்ல 100 ரூபாய் மானியம், கல்வி கடன் ரத்து, பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப், காலேஜ்ல ஃப்ரீ வைஃபை, கரும்பு ஆதார விலையா டன்னுக்கு 4000 உயர்த்தி தரப்படும். நீங்க அப்புறம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதியம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி அந்த அப்புறம் இந்த வேலூர், கரூர், ஓசூர், ராமநாதபுரத்துல எல்லாம் புதிய விமான நிலையம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நடக்குது, நிர்வாகமா நடக்குது, எதுல லஞ்சம் இல்ல. உங்க கொள்கையே குத்து வெட்டு கொலை கொள்ள, கட்டிங் ஃபிட்டிங் ஓட்டிங் ஓட்டிங். அமித்ஷா பேசியது திமுகவினருக்கு பெரும் இடியை இறக்கி உள்ளது. ஏனென்றால் டெல்லியின் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் அரசு போல தமிழ்நாடு அரசு பெரிய ஊழலில் சிக்கிக் கொண்டுள்ளது. மதுபான ஊழல் வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் KCR மகள் கவிதாவும் கைது செய்யப்பட்டார். தெலுங்கானாவிலும் ஆட்சி கவிழ்ந்தது. சார், உங்ககிட்ட பிளாக் மணி எவ்வளவு இருக்கு? உங்க பினாமி பேரை சொல்றீங்களா? சார், உங்ககிட்ட இருக்கிற பிளாக் மணி எல்லாம் லட்சம் கோடி தானா இல்ல ஸ்விஸ் பேங்க்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? போயிட்டு எடுத்து கைது பண்ணி பெருசா எதனா பண்ணிட்டோம்னா அதுவே ஒரு அனுதாப அலையா மாறிடுச்சுன்னா கண்ணீர் விட்டு கதறி பல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வீடியோ போட்டு அதுக்கு சோகமா வயலின் வாசிக்கிற மாதிரி மியூசிக்கை போட்டு ஏதாச்சும் அனுதாபத்தை திருப்பிட்டாங்கன்னா, அதனால முதல்ல ஒரு ரைடு மாதிரி விட்டு இவங்களெல்லாம் பிடிக்க போறோம், இவங்கெல்லாம் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன விஷயத்த இந்த போலீஸ்காரங்க மீடியாவும் சேர்ந்து பெருசா ஊதிட்டாங்க மேடம். இது சின்ன விஷயமா? அதுல வந்து துணை முதலமைச்சராகவும் இருக்கலாம், முதலமைச்சராக கூட இருக்கலாம்ப்பா திகார் சிறைக்கு போறது. அது எப்போ வரும்னு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சை பரவ விட்டு